நிறைய பேர் 30 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் 60 days சுகர் கட் பண்ணிட்டேன் அதனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ போடுறாங்க போட்டோஸ் போடுறாங்க. ஆனா நம்மளால ஏன் பண்ண முடியறது இல்ல? ஒரே மாதிரியான ஹேபிட்டை ரொட்டீனா செஞ்சு நம்மளோட பிரெயினை வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம ஒரு டீ கடைக்கு போறோம். அந்த டீயை குடிச்சாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதே இது வேற கடைக்கோ டீக்கு பதிலா வேற காஃபியோ அதை குடிச்சா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படின்னா நிறைய பேருக்கு ஆகுறது இல்லை. இதனால நம்மளோட நியூ ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டி, அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே குறைஞ்சிருக்கிறதுனால சுகர் கட் அப்படின்ற ஒரு நியூ ஹேபிட் ஃபார்மேஷன் சேலஞ்சிங்காவே தான் இருக்குது. நிறைய பேர் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க சுகர் கட் பண்றதுக்கு. ஆனா காமனான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் ஃபில்லிங். அதாவது அந்த நேரத்துல நீங்க வேற எதுலயாவது என்கேஜ் ஆகணும், இல்ல வேற ஒரு புதுசா எதையாவது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது சுகர் கட்டுக்கு மட்டும் கிடையாது. நம்ம புதுசா எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே இந்த மாதிரி படிப்படியா பண்ணா கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட பிரெயினும் நல்லா ட்ரெயின் ஆயிடும்.